பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட வளர்ந்து பெருகும் உங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கும்படியாக வேத வசனத்திலிருந்து வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சோர்ந்து போகாதீர்கள், இடைவிடாமல் செபிங்கள், வேத வசனத்தை தியானிங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து மெதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசமுள்ள ஜெபத்தில் நீங்கள் வந்து எதை கேட்டீங்களோ உங்கள் விசுவாசம் வளர்ந்து பெருகும்படி உங்களை பார்த்து நீ போகலாம் என்று சொல்லுகிறார். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அநேகர் ஞாயிறு ஆராதனைகளுக்கு வரும் பொழுது அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணும்படியாக தான் நீங்க வருகிறீங்க. ஏனென்றால் அங்க அற்புத அடையாளங்கள் நடந்தா இயேசு கிறிஸ்து நம்மளோட ஜெபத்தையும் கேட்டு நமக்கும் பதில் தருவார். நம்மளோட வாழ்க்கையிலும் அற்புத அடையாளங்கள் நடக்கும் என்று. ஆமாங்க, இங்க யோவான் 4ஆம் அதிகாரம் 46ல 56 வரையில நீங்க வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்க ஒரு ராஜாவுடைய மனுஷனை நாம் பார்க்கிறோம். அந்த ராஜாவுடைய மனுஷனை பார்த்தீங்கன்னா, கலிலேயாவில் இயேசு கிறிஸ்து வந்தபோது எருசலேமிலே பண்டிகையில் அவர் செய்த எல்லாவற்றையும் அவன் அறிந்திருந்தான், பார்த்திருந்தான். அந்த பண்டிகைக்கு அவர் போயிருந்ததுனால இயேசு அந்த இடத்துக்கு வராரு. அங்க வரும்போது இந்த ராஜாவோட மனுஷன் என்ன செய்தான், அவரிடத்தில் வருகிறான். அவன் எவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறான் பாருங்க. அவன் கப்பர்நகும் பட்டணத்திலிருந்து சுமார் 1 நாள் பிரயாண தூரத்துல அவன் இயேசுவை தேடி வருகிறான். அவன் வந்தது நோக்கம் என்னன்னு சொன்னா, அவனோட மகன் மரண அவஸ்தையில் இருக்கிறான். மரண அவஸ்தையிலிருந்து தன்னோட மகனை இயேசு கிறிஸ்து அவனோட வீட்டுக்கு வந்து தொட்டு சுகப்படுத்தும்படி அவரை அழைக்கும்படி அவன் வந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவனை பார்த்து கேட்கிறாரு. இயேசு அவனை நோக்கி வினோதமான வார்த்தை அவனோடு பேசுகிறார் பாருங்க. நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்கள் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்களா என்று சொல்லி அவர் அவனிடத்தில் பேசுகிறார். அப்படியும் அவன் விடவே இல்லைங்க. அவன் வற்புறுத்தி என்னுடைய வீட்டிற்கு வரும்படி அவன் மறுபடியும் அழைக்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ போ, உன்னுடைய பிள்ளை சாகாது பிழைத்திருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீ போ என்று சொல்லுகிறார். ராஜா அந்த மனுஷனை பார்த்து, அவனுடைய பிள்ளை சாகல, நீ போ, உன் பிள்ளை பிழைத்திருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவனுக்கு அந்த வார்த்தை கிடைத்தவனே அவன் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தானோ அவ்வளவு தூரம் அவன் திருப்பி நடந்து போகும்போதெல்லாம், ஐயோ நம்ம பிள்ளை சாகாது, இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கும் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி அவனுடைய விசுவாசம் வளர்ந்து பெருகி கொண்டே இருந்திருக்கும். அவனுடைய விசுவாச லெவல் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. அவன் விசுவாச லெவல் அதிகரிக்க அவன் வீட்டிற்கு போகும்போது போய் பார்த்தால் அவனுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் எந்த மணி நேரத்துல சொன்னாரோ அதே மணி நேரத்துல அந்த குழந்தை பிழைத்தது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு அற்புதத்திற்காக தான் வந்திருக்கிறீங்க. இங்க அற்புத அடையாளங்களை காணல, அதனால விசுவாசத்துல துவண்டு போயிடாதீங்க. ஆலயத்துல அற்புதம் நடக்கல துவண்டு போயிடாதீங்க. நீங்க கேட்ட வேத வசனங்கள், வார்த்தைகள் நிச்சயமாக உங்களை பலப்படுத்தட்டும். நீங்க வீட்டுக்கு திரும்பி போங்க. வீட்டுல உங்க பிள்ளைகள் சுகமா இருப்பாங்க. வீட்டுல நீங்க எதற்காக இங்க இருந்து வீட்டுல உள்ளவங்களுக்கு ஜெபித்தீங்களோ, வீட்டுல உள்ள ஒரு கர்த்தராகிய தேவன் அந்த நன்மையான காரியங்களை செய்திருப்பார். அவர் அவர்களை தொட்டு சுகப்படுத்தியிருப்பார். நீங்க செய்ய வேண்டியதில்லை, அவருடைய பாதத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டியது. கூப்பிடுகிற எவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். உங்களோட விசுவாசம் வளர்ந்து பெருகும்படியாக நீங்க முயற்சி எடுத்தீங்க இல்லையா, ஆலயத்திற்கு வரணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும் என்று சொல்லி எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் வந்ததுனால அவர் உங்கள் விசுவாசத்தின் அளவை பார்த்து வீட்டில் இருக்கிறவர்களை சுகப்படுத்தி விட்டார். இதே அற்புதம் இன்றைக்கு உங்கள் வீட்டிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் தேசத்திலும், உங்கள் சபையிலும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் விசுவாசம் வளர்ந்து பெருகும்படி ஒரு விஷயம் கூட உங்களை வாழ்த்தி ஆசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen.